டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பாலஸ்தீனத்தின் காசாவை ஆளும் ஹமாஸ், லெபனானில் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஒரே நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஹமாஸ், ஹிஸ்புல்லாவுக்கு பின்னால் இருந்து இயக்கும் ஈரானும் இஸ்ரேல் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்துகிறது. இச்சூழலில் ஈரான் நாட்டு மக்களுக்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உரையாற்றி வீடியோ வெளியிட்டுள்ளார். கடந்த அக்டோபரில் இஸ்ரேல் மீது ஈரான் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசி தாக்கியது. அதற்கான செலவு எவ்வளவு தெரியுமா? $2.3 பில்லியன். அந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு ஓரளவு சேதம் ஏற்பட்டதுதான். ஆனால் அவர்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான சேதத்தை ஏற்படுத்தினார்கள் தெரியுமா? ஏவுகணைகளுக்கு செலவழித்த பணத்தை உங்கள் போக்குவரத்து அல்லது கல்வி பட்ஜெட்டுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். அதற்கு பதிலாக கமேனி தமது ஆட்சியின் மிருகத்தனத்தை காட்டினார். உலகத்தை உங்கள் நாட்டிற்கு எதிராக திருப்பினார். அவர் உங்களது பணத்தை கொள்ளையடித்து விட்டார். இஸ்ரேலுடன் போருக்கு செலவழித்ததை விட கல்வி, உள்கட்டமைப்பு, சுகாதாரம் ஆகியவற்றுக்கு செலவழித்தால் ஈரானியர்களின் வாழ்க்கை மாறும். ஈரான் சுதந்திரமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். கண்களை மூடி உங்கள் குழந்தைகள் முகத்தை கற்பனை செய்து பாருங்கள். அவர்களின் திறன்கள், வாழ்க்கை பற்றி சிந்தியுங்கள். வெற்றி பெற முடியாத போரில் பணத்தை வீணடிப்பதற்கு பதிலாக பில்லியன் கணக்கான டாலர்களை வளர்ச்சிக்கு முதலீடு செய்தால் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் உலகத்தரம் வாய்ந்த கல்வி, சாலை வசதி, மேம்பட்ட மருத்துவமனைகள், சுத்தமான குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை பெற முடியும். ஆனால் கமேனியின் ஆட்சி ஈரானை கட்டி எழுப்புவதை விட இஸ்ரேலை அழிப்பதில் வெறித்தனமாக இருக்கிறது. வெட்கப்பட வேண்டிய விஷயம். இஸ்ரேல் மீதான இன்னொரு தாக்குதல் ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கிவிடும். இன்னும் பல பில்லியன் டாலர்கள் செலவாகும். இந்த போரை நீங்கள் விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும். எனக்கும் இந்த போர் வேண்டாம். இஸ்ரேல் மக்களும் இதை விரும்பவில்லை. ஆனால் உங்கள் குடும்பத்தை பெரும் ஆபத்தில் தள்ளும் ஒரு சக்தி உள்ளது. அது தெஹ்ரானின் கொடுங்கோலர்கள். இஸ்ரேல் சக்தியின் ஒரு பகுதியைத்தான் இந்த உலகம் பார்த்திருக்கிறது. இஸ்ரேலை விட கமேனியின் ஆட்சி ஒன்றை பார்த்து பயப்படுகிறது. அது நீங்கள்தான், ஈரான் மக்கள். அதனால்தான் உங்கள் நம்பிக்கைகளை நசுக்குவதற்கும் கனவுகளை தடுப்பதற்கும் அதிக நேரத்தையும் பணத்தையும் அவர்கள் செலவிடுகிறார்கள். நம்பிக்கை இழக்காதீர்கள். சுதந்திர உலகில் இஸ்ரேலும் மற்றவர்களும் உங்களுடன் நிற்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேலை அழிக்க நினைக்கும் ஈரான் உங்கள் எதிர்காலத்தை அழிக்க விரும்புகிறது. அதை நடக்க விடமாட்டோம். சுதந்திர ஈரானில் ஒரு நாள் இஸ்ரேலியர்களும் ஈரானியர்களும் இணைந்து அமைதியான எதிர்காலத்தை உருவாக்குவார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறியுள்ளார்.